உத்தமனும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்த யோபு ஆடு, மாடு, கழுதை, ஒட்டகம், வேலைக்காரர்கள், 7 மகன்கள், 3 மகள்கள் என கிழக்கத்தியர்களில் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். தேவனோ அவன் பாதங்களை நெய்யினால் கழுவ வைத்தார். யோபுவிற்காய் கண்மலையிலிருந்து நதிபோல் எண்ணெயை வரவழைத்தார். யோபுவை பற்றி கேட்ட காதுகளை அவன் பாக்கியவான் என சொல்ல வைத்தார். யோபுவோ விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினான். குருடனுக்கு கண்ணுமாய் சப்பானிக்கு காலுமாய் இருந்தான். எளியவர்க்கு தகப்பனுமாயும் இருந்தான். நீதியை தன் உடுப்பாய் உடுத்தியிருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பிற்கு விலகி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த யோபு ஒருவேளை தமது குமாரர்கள் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பார்களோ என பயந்து அவர்களுக்காய் தகன பலியும் விடுவான். யோபுவின் மேல் சாத்தானின் கண் பட்டது. அவனோ தேவனிடம் அனுமதி பெற்று யோபுவின் ஆஸ்தி முழுவதையும் அழித்து அவன் உடல் முழுவதும் பருக்களால் நிறைத்து அவனை வேதனைப்பட வைத்தான். ஆனால் யோபுவோ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபு தேவனை குறை சொல்லாமல் இருந்தான். சாத்தானோ தோற்ற பொழுது இரண்டத்தனையாய் யோபுவிற்கு தேவன் தந்து உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பிற்கு விலகி நடப்பவன் என் யோபு என அவனை கனப்படுத்தினார். நாமும் உத்தமனாய் நடப்போமேயாகில் நமக்கு பரலோகத்தையே தருவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.